வணக்கம். நான் டாக்டர் கஞ்சன் சிங். பாரத் ஹோமியோபதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று உங்கள் GFR அளவை அதிகரிக்கவும், கிரியேட்டினின் அளவை குறைக்கவும் உதவும் வழிகளைப் பற்றி பார்ப்போம். இதை குறைத்து உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதையும் நான் விளக்கப் போகிறேன். நமது சிறுநீரகங்களின் வேலை எது என்றால், நமது இரத்தத்தை வடிகட்டி விஷப்பொருட்களை வெளியேற்றுவது, அதே சமயம் நமது இரத்த அழுத்தத்தை BP ஒழுங்குபடுத்துவது மற்றும் RBC சிவப்பு இரத்த அணுக்கள் உற்பத்தி செய்வதும் ஆகும். சிறுநீரகம் ஒரு ஹார்மோனையும் உருவாக்குகிறது. அதை நாம் எரித்ரோபோயிடின் என்று அழைக்கிறோம். எந்த காரணத்தினாலும், உதாரணத்திற்கு உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் BP, சர்க்கரை நோய், சுகர், சிறுநீரகத்தில் கட்டி அல்லது மீண்டும் மீண்டும் யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் UTI ஏற்படுவது அல்லது சிறுநீரக கற்கள் தொடர்ந்து உருவாகி அவற்றுக்காக மீண்டும் மீண்டும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை ஆகியவை, இவை அனைத்தும் உங்கள் சிறுநீரகத்தை சேதப்படுத்தும் பல காரணிகளில் சிலவாகும். சிறுநீரகம் தனது செயல்பாட்டை இழக்கும் போது அது உங்கள் கழிவுப் பொருட்களை வடிகட்ட முடியாமல் போகிறது. மேலும் இரத்தத்தை உருவாக்கவும் முடியவில்லை. அதே நேரத்தில் அது உங்கள் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் அளவையும் அதிகரிக்கிறது. அதனால் உங்கள் கிரியேட்டினின் அளவும் அதிகரிக்கிறது. உங்கள் GFR குறைந்து வருகிறது, ஏனெனில் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்பட்டுள்ளது. நாம் என்ன சாப்பிட வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை கவனித்து நம் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த என்ன செய்யலாம் என்று பார்க்க வேண்டும். எப்போதும் கவனமாக இருங்கள், கவனியுங்கள். உங்கள் சிறுநீரகம் எந்த காரணத்தால் பாதிக்கப்பட்டது என்பதை கண்டறிய முயற்சி செய்யுங்கள். உங்கள் சிறுநீரகம் சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தால் தினமும் 3 முறையும் உங்கள் இரத்த அழுத்தத்தை பரிசோதியுங்கள். உங்கள் சர்க்கரையை பரிசோதியுங்கள். உங்கள் இரத்த அழுத்தம் 140 முதல் 90க்கு அருகில் இருந்தால் உங்கள் மருத்துவரை அணுகுங்கள். உங்களுடைய இரத்த அழுத்த மருந்துகளை மாத்துங்க. அதனால உங்களுடைய இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும். உங்கள் சர்க்கரை 255ஐ கடந்து விட்டால் உங்கள் மருத்துவரை சந்தியுங்கள். உங்கள் சர்க்கரையை கட்டுப்படுத்துங்கள், மருந்துகளை மாற்றுங்கள். அதே நேரத்துல நீங்க தவறாமல் தியானம் செய்யுங்கள். தியானம் என்பது உங்கள் இரத்த அழுத்தத்தையும் உங்கள் சர்க்கரையையும் கட்டுப்படுத்த உதவுகிறது. அதே நேரத்தில் உப்பு மற்றும் சர்க்கரையின் அளவை குறைத்து விடுங்கள். ஏனெனில் நீங்கள் அதிகமாக உப்பை எடுத்தால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். ஏற்கனவே உங்கள் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்பட்டுள்ளது. உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். இதனால் உங்கள் கைகள், கால்கள் மற்றும் முகத்தில் வீக்கம் காணப்படலாம். எனவே உங்கள் இரத்த அழுத்தத்தையும் சர்க்கரையையும் கட்டுப்படுத்துங்கள். இரத்த அழுத்தத்தை சாதாரண நிலைக்கு கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். சர்க்கரையை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். இதனால் உங்கள் சிறுநீரகத்தில் கூடுதல் அழுத்தம் ஏற்படாது மற்றும் சிறுநீரக செயல்பாடு மெதுவாக மேம்படும். இதனால் உங்கள் GFR அதிகரிக்கும் மற்றும் கிரியேட்டினின் குறையும். இரண்டாவது, நீங்கள் எப்போதும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் உணவு முறையாகும். உணவு முறை என்பது ஒவ்வொரு சிறுநீரக நோயாளிக்கும் மிகவும் முக்கியமானது. நான் எப்போதும் என் OPDயில் வரும் நோயாளிகளிடம் உணவு முறையை பற்றி பேசுகிறேன். நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்காக உணவு முறையும் மிகவும் முக்கியமானது என்று எப்போதும் சொல்கிறேன். நீங்கள் உணவு முறையை புறக்கணித்து வெறும் மருந்து மட்டும் எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் சாப்பிட்டால் உங்கள் சிறுநீரக செயல்பாடு மேம்படாமல் மேலும் மோசமாகும். அதனால் உணவில் எப்போதும் கவனிக்க வேண்டியது, நீங்கள் தலியா, ஓட்ஸ், போஹா ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் சூஜி சீலா எடுத்துக்கொள்ளலாம். சூஜி இட்லியும் பண்ணி சாப்பிடலாம். இவை அனைத்திலும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். இது உங்கள் ஜீரணத்தை மேம்படுத்தும், நல்லதாக வைத்திருக்கும் மற்றும் சிறுநீரகத்திற்கு அதிக சுமை ஏற்படாமல் தடுக்கும். அதே நேரத்தில் நீங்கள் நிலத்தில் மேலே வளரும் காய்கறிகளை சாப்பிட வேண்டும். உதாரணத்திற்கு சுரைக்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய் வகைகள், திண்டோரை போன்றவை. நீங்கள் இவற்றை எளிதாக சாப்பிடலாம். கவனமாக இருங்கள். நிலத்தின் மேலே வளரும் இன்னும் பல காய்கறிகள் உள்ளன. அவை பச்சை இலைகள் கொண்ட காய்கறிகள் ஆகும். இவை பச்சை இலைகள் கொண்ட காய்கறிகள் ஆகும். நீங்கள் அவற்றை சாப்பிடக்கூடாது, ஏனெனில் இதில் அதிக அளவு பொட்டாசியம் உள்ளது மற்றும் குளிர்காலத்தில் சந்தையில் அதிகமாக கிடைக்கும் காய்கறிகள் பச்சை இலைகள் கொண்ட காய்கறிகளே. இதில் பொட்டாசியம் அளவு மிகவும் அதிகமாக இருப்பதால் நீங்கள் இவற்றை தவிர்க்க வேண்டும். மேலும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நிலத்தடியில் வளரும் அனைத்து காய்கறிகளும், உதாரணத்திற்கு உருளைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளி ஆகியவற்றை நீங்கள் சாப்பிடக்கூடாது. காரட், முள்ளங்கி ஆகியவற்றை நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் குறைந்த அளவில் மட்டுமே. சாலட் வடிவில் காரட், முள்ளங்கி ஆகியவற்றை நீங்கள் சாப்பிடக்கூடாது. நீங்கள் அவற்றை கறி செய்து எளிதாக சாப்பிடலாம். ஆனால் கவனமாக இருங்கள். காரட் மற்றும் முள்ளங்கியை நீங்கள் தினசரி சாப்பிடக்கூடாது, ஏனெனில் இதில் பொட்டாசியம் உள்ளது.
எனவே வாரத்தில் ஒரு முறை மட்டும் இந்த கறிகளை செய்து சாப்பிட்டு உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தலாம், GFR-ஐ அதிகரிக்கலாம் மற்றும் கிரியேட்டினின் அளவை எளிதாக குறைக்கலாம். இப்போது நாம் புரோட்டீன் உணவு குறித்து பேச போறோம். புரோட்டீன் ஒவ்வொருவருக்கும் மிகவும் முக்கியமானது. ஆனால் இங்கு உங்கள் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் கூடுதலாக புரோட்டீன் எடுத்தால் அது உங்கள் சிறுநீரகத்தை மேலும் பாதிக்கிறது. இது சிறுநீரக செயல்பாட்டை மேலும் மோசமாக்குகிறது. அதனால் புரோட்டீன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எளிதாக ஜீரணமாகும் மற்றும் உங்கள் சிறுநீரகத்திற்கு எந்த வகையிலும் அதிக சுமை ஏற்படுத்தாத புரோட்டீனை தேர்வு செய்ய வேண்டும். உதாரணமாக நம்முடைய மஞ்சள் மூங் தால், தோல் இல்லாதது, அதை நீங்கள் உபயோகிக்கலாம். இதுல நல்ல புரோட்டீன் உள்ளது, மசூர் தால் உள்ளது, அதையும் நீங்கள் உபயோகிக்கலாம். ஆனால் அதிகமான புரோட்டீன் இருப்பது நான்வெஜ் உணவுகளில் தான். உதாரணமாக ரெட் மீட், சிக்கன் போன்றவை. இவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் இந்த சிறிய விஷயங்களை பின்பற்றினால் உங்கள் அதிகரிக்கும் கிரியேட்டினை எளிதாக குறைக்கவும் குறைந்து வரும் GFR-ஐ எளிதாக அதிகரிக்கவும் முடியும். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் நான் மீண்டும் சந்திப்பேன். அதுவரை நன்றி.